ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டைம் ட்ராவலில் பார்ட் 4 அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப சாரி, ரொம்ப லேட்டாக அப்லோட் பண்ணுறதுக்கு. ஏன்னா உங்கள் எல்லாத்துக்கும் அந்த ரீசன் தெரியும். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் எனக்கு கமெண்ட் அங்கே வரலை. ஸோ தான் நான் போய் இப்போ பார்த்துட்டு வந்தேன். கமெண்ட் வந்துச்சு, ஸோ ரெக்கார்ட் பண்ண உட்காந்துட்டேன். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த வீடியோக்குள்ளே நடந்துடலாமா? ஸோ போன சீன் எங்கே விட்டேன்னா, டே வந்து ஜிக்கிட்ட கிங் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டான். ஸோ அதுலேருந்து இங்கே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ டே தான் கிங் எதுக்கு கூப்பிட்டேங்க நீங்கள் சொல்லுங்கள் கிங். டே நம்ம எல்லாமே பக்காவாக சரியாக போகுதுல்ல. நாளைக்கு வார் இருக்கோ தெரியுங்களா? எல்லாமே தயாராக இருக்குது கிங். நம்ம அவங்க வந்தாங்கன்னா நம்ம வந்து போர் செய்யலாம், ரெடியாக இருக்கோம் கிங். ஸோ இங்கே கட் பண்ண நெக்ஸ்ட் சீன் பார்த்தோம்னா போர் நடக்குது. போர் ஒரு முடிவுக்கு வருகிறது. ஜேகே நாடு ஜெயிச்சிடுச்சோ. டே வந்து அரசரை நம்ம ஜெயிச்சிட்டோம், அந்த நாட்டை ஆழ்ந்துட்டோம். அடுத்து என்ன அரசர் பண்ணுறதோ? எம்பரர்கிட்ட நல்லா வேலை செஞ்சுருக்கீங்க. இதுக்கு அடுத்து நம்ம மக்களை தான் அடுத்து வளர்க்கணும். ஏன்னா பாதி பேர் இறந்துட்டாங்க, நம்ம படை வீரர்களும் கம்மியாக இருக்காங்க. ஸோ படை வீரர்களுக்காக நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும், அதுதான் அடுத்த வேலை. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த பாட்டை இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. என்ன லில்லி அப்பா போகிறேன்னு சொன்னேன், இப்போ தான் பார்ட் 4 ரெக்கார்ட் பண்ண டைம் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. நான் சொன்னது தான். கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு கமெண்ட் படிக்க ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் உங்களுக்கு நான் எப்பயுமே கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. அந்த கமெண்ட் தான் எனக்கு ஹோப் தரும். ஸோ என் நிலைமையை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய் பாய். நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். சேஃபாக ஹெல்த்தியாக கேராக இருந்துக்கோங்க. பாய் பாய்.